எல்லாருமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ரோகிணியும் பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வித்யா கிட்ட மகேஸ்வரி கிட்ட போகிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கார். அவங்க ரூமில் இருக்கிற ரோகிணியோட ஃபோட்டோவெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அப்படியே கல்யாண ஆல்பத்தை எடுத்து பார்க்குறாரு. கல்யாண ஆல்பமே அவருக்கு பிடிக்கல. எப்படி சிரிச்சுட்டு போஸ் கொடுக்குறா பத்தியா, இவெல்லாம் எப்படி தான் என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ரோகிணியை ஃபஸ்ட்டு நாள் பார்த்ததுலேருந்து ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. ரோகிணி எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க, ரோகிணிக்கிட்ட எப்படி பழகினாரு, எப்படி கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு, அப்படி எல்லாத்தையும் யோசித்து பார்த்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கார். ஃபோட்டோவில் தூக்கி போட்டு உடைச்சி ஒரு பைத்தியம் மாதிரி கத்துறாரு ஆன்னு. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா விஜயா உள்ளே வந்து பார்க்குறாங்க. உள்ளே வந்தால் பையன் பித்து பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சி வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. என்னோட பையன் நிலமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த பக்கம் மீனா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வேணும்னே செய்யலை, அவள் இந்த மாதிரி மிரட்டினா அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நீ என்னதான் காரணம் சொன்னாலும் சரி, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். தப்பு செய்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தான் ஏமாத்துறாங்க. நீயும் அது மாதிரி ஒரு காரணத்தை தேடாத. உன்னை நம்பி தானே எங்கள் அப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார், நீ இப்படி ஏமாற்றலாமா அப்படின்னு முத்து மறைச்சிட்டு போகிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. போத நிறுத்து, இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசின வாயை உடச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாரு முத்து. மாமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போயிடுறாரு அவங்க மாமனார். மீனாவும் முத்தும் பிரியத்துக்கு ரோகிணியை காரணமாக அமைஞ்சிட்டாங்க. இந்த பக்கம் ஸ்ருதி ரவி கிட்ட சொல்கிறாங்க, எப்படி ஒரு பொண்ணால் இவ்வளோ நேரம் இவ்வளோ மறைச்சிட்டு இப்படி நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி தான் பயம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பயம்லாம் இல்லாமல் இருந்திருக்காது, பயப்பட்டு தான் இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பயந்து 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 இப்போ இந்த ரகசியம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. எப்படி மனோஜ்கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சாங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு தெரிஞ்சு ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது, வீட்டில் யாருமே சமைக்கல, சாப்பிடல, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. மீனா அழுதுகிட்டே சமைச்சிட்ருக்காங்க. வாங்க ஸ்ருதி சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. போய் மாமாவை கூட்டிகிட்டு வரீங்களா, அவர் பசி தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போகிறாங்க. மாமா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் விஜயா கிட்ட போய் கேட்குறாங்க, அவள் ரோகிணி என் தலையில் இடியை தூக்கிட்டு போட்டா, இந்த பூ கட்டுறவளும் அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு போனா, அவள் செஞ்சதை நான் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க விஜயா. இந்த பக்கம் மனோஜ் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. சரி மனோஜ்கிட்டையாவது போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாரு ரவி. டேய் என்னை தனியாக விட்டுறீங்களா, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பித்து பிடிச்ச மாதிரி கத்துறாரு. டேய் சரி வாடா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. என்ன பேசுறதுக்கு இருக்குது, ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, என்னை தனியாக விடுங்க, என்னை தனியாக விடுங்க, என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதுக்கப்புறம் அவனை கூப்பிட்றது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஸ்ருதி, வா ரவி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாருமே வீட்டில் சாப்பிடல, நம்ம சாப்பிட்டா தப்பாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. சரி வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி. சரி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வெளியே போயிடுறாங்க. வீட்டில் யாருமே சாப்பிடாம கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு மீனாவும் சாப்பிடலை. கட் பண்ணால் இந்த பக்கம் ரோஹிணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் ஹெல்ப் கேட்குறாங்க. மகேஸ்வரி வித்யா கிட்டெல்லாம் சரி தங்கிக்கூடி இந்த வீட்டிலே இருடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வித்யாவோட மகேஸ்வரியோட வீட்டுக்காரங்களாம் வேணாம், அவளே டிப்ரெஷனில் இருக்கா, அவள் ஏதாவது தப்பாக முடிவெடுத்தா அது உன்னதான் பாதிக்கும், வேணாம், இது தேவையில்லாத ரிஸ்க்கு, இந்த ரிஸ்கெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது, அவளே தப்பு பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா, அவள் மாட்டினா நம்மளும் மாட்டுவோம், அவளெல்லாம் வீட்டில் தங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணி அப்செட்டாக வெளியே போகிறாங்க. இனி ரோஹிணிக்கு தங்க இடமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. ஏன் அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி போக முடியாதா, கிறிஸ்டியனானா இதையெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே ரோஹிணி நிர்கதியாக நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ரோஹிணியோட இந்த நிலமை அவங்களுக்கு தேவைதான் நினைக்கிறவங்க மறக்காமல் ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரோஹிணி கொஞ்சம் பாவம் நினைக்கிறவங்க ப்ளூ ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் ரோஹிணி தப்புன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர், ரோஹிணி கரெக்டுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேருன்னு பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் மனசு மாறுறாரு.
இல்லை என்னதான் இருந்தாலும் ரோகிணி தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. விஜயோட பேச்சையும் மீறி ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வராரு. ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அவள் மைக்கி பேசுகிறா. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் மனசு மாறுறாரு. இல்லை என்னதான் இருந்தாலும் ரோகிணி தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. விஜயோட பேச்சையும் மீறி ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வராரு. ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அவள் மைக்கி பேசுகிறா. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் மனசு மாறுறாரு. இல்லை என்னதான் இருந்தாலும் ரோகிணி தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. விஜயோட பேச்சையும் மீறி ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வராரு. ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அவள் மைக்கி பேசுகிறா. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் மனசு மாறுறாரு. இல்லை என்னதான் இருந்தாலும் ரோகிணி தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. விஜயோட பேச்சையும் மீறி ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வராரு. ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அவள் மைக்கி பேசுகிறா. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் மனசு மாறுறாரு. இல்லை என்னதான் இருந்தாலும் ரோகிணி தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. விஜயோட பேச்சையும் மீறி ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வராரு. ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அவள் மைக்கி பேசுகிறா. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் மனசு மாறுறாரு. இல்லை என்னதான் இருந்தாலும் ரோகிணி தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. விஜயோட பேச்சையும் மீறி ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வராரு. ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அவள் மைக்கி பேசுகிறா. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் மனசு மாறுறாரு. இல்லை என்னதான் இருந்தாலும் ரோகிணி தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. விஜயோட பேச்சையும் மீறி ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வராரு. ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அவள் மைக்கி பேசுகிறா. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் மனசு மாறுறாரு. இல்லை என்னதான் இருந்தாலும் ரோகிணி தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. விஜயோட பேச்சையும் மீறி ரோகிணியை வீட்டுக்கு கொண்டு